கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு உங்கள் முதல்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நாளிலும் உங்களோடு இயேசு கிறிஸ்து நாமதான் உங்கள் ஒவ்வொரு வாழ்த்தி உங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் கரமும் கிருவை கரிசனை உங்களோடு இருப்பதாக. இந்நாளிலும் சாவாமை தொடர்ச்சி 60 வெள்ளை சிங்காசனம் என்ற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெள்ளை சிங்காசனம் என்பது ஒரு நியாய தீர்ப்பு. அதுதான் முடிவான நியாய தீர்ப்பு. அப்பொழுது தான் நியாய தீர்ப்பு நடைபெறும் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கோம். அது அல்ல, இந்த உலகத்தில் பல நியாய தீர்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்பாகவே கிறிஸ்துவின் நியாயஸ்தானம் என்ற பீமா என்ற ஒரு நியாய தீர்ப்பு அது மணவாடி சபை எடுத்துக்கொள்கிற நேரத்தில் நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய ரகசியம் என்ன, இது குறித்தான வேத சத்தியங்கள் என்ன என்பது குறித்தெல்லாம் நாம் ஆழமாக இந்நாளிலும் பார்க்க நாம் வாஞ்சித்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 2:16 என் சுவிசேஷத்தின்படியே, என்னது என் சுவிசேஷத்தின்படியே என்று சொல்லப்படுகிறது. அப்போ என் சுவிசேஷத்தின்படி என்பது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். என் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, அதாவது சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை கொண்டு. அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தார். உலக மனிதர்களுக்கு தெரியாது, இயேசு யார் என்பது தெரியாது. இயேசு ஏதோ இந்த பூமியில் வாழ்ந்த ஒரு மனிதர் என்று தான் அவர் பேசிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். 2000 ஆண்டுக்கு முன்பாக வந்து புரட்சியாளர் என்று பேசுகிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு வந்து ஒரு நல்ல மனிதர் என்று பேசுகிறார். ஆனால் நமக்கு தெரியும் அவர் தேவனுடைய குமாரன் என்றும், முதலாக வானம் பூமியெல்லாம் சிருஷ்டிக்கு முன்பாகவே அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் என்றும், இந்த பூமியை சிருஷ்டிக்கும் போது அவர் ஆதியிலே வார்த்தையாக இருந்தார் என்பதையும் நமக்கு தெளிவாய் நம்முடைய வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தேவன் அவர் மூலமாக இந்த பூமியை ஒரு மீட்பை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த மீட்பு என்பது என்ன? மனுஷருடைய அந்தரங்கத்தை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளில் அது விளங்கும். அப்போது இயேசு கிறிஸ்துவை கொண்டு தான், இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்கள் என்ன செய்தீர்கள், இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தினாரே, உங்களுக்காக மரித்தாரே, நீங்கள் அவருக்காக என்ன செய்தீர்கள், அதற்காக நீங்கள் அவரிடத்தில் மீட்கப்பட்டிருக்கலாம், அந்த மீட்புக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்களா, அவர் பட்ட பிரயாசத்தை நீங்கள் சரியான முறையில் அதை செயல்படுத்தினீர்களா என்று பல கோணங்களில் தேவன் உங்களிடையே கேள்வி கேட்டால் நல்ல நியாய தீர்ப்புக்கு அது விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று அதனுடைய நோக்கத்தை குறித்து, அது ரகசியம். நாம் பார்த்தது ரகசியம். இந்த ரகசியம் அந்த சுவிசேஷத்துக்குள் அடங்கி இருக்கிறது. அது ரோமர் 2:16 சொல்கிறது. அந்த ரகசியம் அவருடைய சுவிசேஷம் இல்லாமல் நம்மளுடைய மீட்பில்லை. அந்த சுவிசேஷத்துக்காக அவர் நமக்காக மனிதிருக்கார். ஆனால் நாம் நமக்காக என்ன செய்திருக்கோம் என்பதுதான் அங்கே ஒரு கேள்வியாக இருக்குது. அந்த ரகசியத்தை புரிந்து கொண்டவர்கள், அந்த இயேசு எதற்காக மரித்தார் என்ற ரகசியத்தை புரிந்து கொண்டவர்கள் அந்த காரியத்தை செவ்வனே செய்வார்கள். ஆனால் நோக்கம் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 5:14 சொல்லுது, கிறிஸ்துவுடைய அன்பில் எங்களை நெருக்கி ஏவுகிறது. அப்போ அந்த மரணத்தை குறித்தான அந்த அன்பு, அவர் நமக்காக மரித்த அந்த அன்பு, அதில் நம்ம நெருக்கி ஏவப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் எல்லோருக்கும் ஒருவரே மரிக்க, எல்லோருக்காக அவர் ஒருவரே மரிக்க, எல்லோரும் மரிக்கிறார்கள் என்றும், எல்லோரும் மரிக்கிறார்கள் என்றும், எல்லோரும் மரித்தார்கள் என்றும். அப்போ எல்லோரும் மரித்தார்கள் என்ற ஒரு வார்த்தை அங்கே வருகிற பொழுது, இயேசு மரணத்தின் மூலம் நம்முடைய மரணம் அங்கு சரி கட்டப்பட்டிருக்கிறது. ஆதமுக்கு தேவன் சொன்னார், இந்த கனியை புசிக்கினால் நீ சாகவே சாவாய். அந்த சாவை அவர் சொன்னது சரீர மரணத்தை குறித்து அல்ல, ஆத்மா மரணத்தை. ஆனால் இயேசு சரீரத்து மரணத்தின், அவருடைய சரீரத்து மரணத்தின் மூலமாக நம் ஆத்ம மரணத்துக்கு ஒரு மீட்பை கொடுத்திருக்கார். அவர் மறுத்ததுனால் நாம் சாவாமல் சரீர மரணம் இல்லாமல் இல்லை, சரீர மரணம் நிச்சயம் உண்டு. ஆனால் ஆத்ம மரணத்திலிருந்து மீட்கத்தான் இயேசு வந்தாரே தவிர சரீர மரணம் அல்ல. கிறிஸ்துவின் அன்பு நமக்காக மரித்தது. நம்முடைய மரணம் அவர் மரணம் மூலமாக நிறைவேறியது, ஆத்மா மரணம். அப்போ சாவாமை தரிக்க நாம் அந்த 2ஆம் மரணமாகிய ஆத்மா மரணத்தின் ஜெயம் பெற இயேசு இந்த பூமியிலே வந்தார், மரித்தார். இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்? இதுக்கும் அவருடைய பீமாக்கும் அந்த நியாய தீர்ப்புக்கும் சம்பந்தம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3:21 சொல்லுது, அப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக, எல்லாம் உங்களுடையதே. மனுஷனை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுறீங்க, மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டுறது ஒன்றுமே கிடையாது.
எனவே உங்களுடைய மேன்மை தேவனை குறித்ததாக இருக்க வேண்டும், தேவனை சார்ந்ததாக இருக்க வேண்டும், தேவனோடு இருக்கிற அந்த உறவாக இருக்க வேண்டும் என்று அந்த வேதம் தெளிவாக சொல்கிறது. அதன் காலம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டவுடன் நடைபெறும். அந்த காலம் எப்போ? அந்த பீமா இதுன்றது கிறிஸ்துவின் நியாயசனம் என்பது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அது நிறைவேறும். சரி, அப்போ நம்முடைய அந்த அவருடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் மரித்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார். ஆனாலும் நாம் என்ன செய்கிறோம்? ஐயோ எனக்காக மரித்தார் என்ற அந்த சாவாமி தடுத்தவர்கள் அவர்களுக்கு வெகுமதி எதற்காக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் நமக்கு வெகுமதி கொடுக்கிறார். அதுதான் ஒரு உயர்ந்த தேவன். பாருங்க, நற்பலன் கிரீடங்கள் வெளிப்படுத்த 2:10 சொல்லுது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்பட்டும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீங்கள் மரண பரியந்தம் உண்மையாக இருந்தால் அப்பொழுது ஜீவர்களிடம் உங்களுக்கு தருவேன். அப்போது மரண பரியந்தம் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. உலக உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள் எல்லாம் நம்மை சோதிக்கப்பட்டு நம்மை சுத்த பொண்ணாக அப்பொழுது நாம் ஜீவர்களிடத்தை பெறுவோம் என்று சொல்கிறது. இன்னும் யாக்கோப்பு 1:12 பார்ப்போமானா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்போது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அவன் சோதனையை சகித்து அவன் உத்தமனாய் வாழ்ந்து தேவனுக்காக இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறான் என்றால் அதன் பின்பு கர்த்தர் தம்மிடம் அன்புக்குறவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவர்களிடத்தை பெறுவான். அப்போது வாக்குத்தத்தம் பண்ணிடுறார், நமக்கு ஜீவர்களிடத்தை தருவேன் என்று, அதை நிச்சயமாக அவர் தருவார். அந்த ஜீவர்களிடம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு மறுபெயர் என்னன்னா மகிமையின் வாடாதவர்களிடம் என்று 1 பேதுரு 5:4 சொல்கிறது. இப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். இப்படி செய்தால், எப்படி செய்தால்? அப்போ 1 பேதுரு 5:3 பார்க்கறதுனால சுதந்திரத்தை இருமாப்பை ஆளுகள் அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் தேவனுக்கு இயேசுவின் வல்லமை, இது எல்லாமே இருமாப்பை ஆளுவதற்காக அல்ல. நமக்கு ஒரு குடும்பத்து தலைவராக ஒரு பதவி இருக்கிறது, குடும்ப தலைவர். ரேஷன் கார்டில் போடுறதுக்கு மட்டுமல்ல, அந்த குடும்பத்தை நாம் மூலமாக பாதுகாக்கத்தக்கதாய், அந்த குடும்பத்தில் நாம் அன்பு செலுத்தத்தக்கதாய், அந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கத்தக்கதாய், நம்முடைய தேவை, நம்முடைய காரியம் நமக்காகவே நாம் பாடுபடுவது அது தேவனுக்கு பிரியமான காரியம் இல்லை. எனவே நீங்கள் ஒரு சரியான குடும்ப தலைவராக இருக்கிறீர்களா? நீங்கள் ஒரு நிர்வாகத்துடைய தலைவராக இருந்தால் சரியான நிர்வாக தலைவராக அங்கே இருக்க தொழிலாளர்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறீர்களா? நீங்கள் ஒரு தேசத்து தலைவராக இருந்தால் அந்த மக்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறீர்களா? அப்பொழுதுதான் அந்த சுதந்திரத்தை இருமாப்பை ஆளுகிறாய் நாம் இல்லை. இருமாப்பு என்பது நான் ஒரு தலைவன் என்ற போர்வை அல்ல, நான் இவருடைய வேலைக்காரன் என்ற போர்வையில் நீங்கள் பணி செய்தால் அதுதான் நீங்கள் இருமாப்பற்ற நிலையில் ஆளுகின்ற தன்மை. மந்தைக்கு மாதிரியாகவும் உங்களுடைய மந்தை, நீங்கள் ஒரு மேய்ப்பராக இருந்தால் உங்கள் மந்தை, உங்களுடைய தேச தலைவராக இருந்தால் அந்த மக்களுக்கு நீங்கள் மாதிரியாக இருக்க வேண்டும். மக்கள் உங்களை குறை சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது. நீங்கள் சரியாக இருந்து அப்புறம் அவங்களை கண்காணிப்பு செய்யுங்கள் என்று சொல்லப்படுது. அப்போ கண்காணிப்பு செய்யணும், அது தப்பு இல்லை. ஆனால் முதல்ல நீ மாதிரியாக இருக்கணும், அப்புறம் கண்காணிப்பு செய்யணும். அதனுடைய தகுதி என்ன? ஆசீர்வாதம், ஜீவகிரீடம், வாடாத கிரீடம் என்று சொல்லப்படுது. இது எல்லாமே நீதியின் கிரீடம் என்று சொல்லப்படுது. இது நீங்கள் 2 தீமோத்தேயு 4:7-8 பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நீதியின் கிரீடத்தை பெறுகிற நாம் இருக்க வேண்டும். நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருள்வார். எப்பொழுது தர வேண்டும் அவருக்கு அதுக்கு ஒரு நாள் வைத்திருக்கார், நாளில் எனக்கு தருவார். இதுதான் கிறிஸ்துவ விசுவாசம். விசுவாசம் என்பது என்ன? நான் நேர்மையாய் நடக்கிறேன், நான் நேர்மையாக செல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நான் செவியாய் நடத்த வேண்டும் என்று
அந்த விசுவாசத்தை ஓடி அதன் மூலமாக நான் பலனை பெறுவேன் என்று இருமாப்பற்ற நிலையில் நாம் சொல்லுகிற அந்த காரியம். நீதியுள்ள நியாயாதிபதி கர்த்தர் ஒரு நாள் அது எனக்கு தருவார், எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசனமாக நாளை விரும்பும் யாவருக்கு அவர் தருவார். எனக்கு மாத்திரம் இல்லை, கிறிஸ்துவ வாழ்க்கையில ஊழியம் என்பது இதுதான் ஊழியக்காரர்கள் என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் இந்த ஊழியக்காரர்கள் உங்களை மாத்திரமல்ல எல்லோரிடத்திலும் அவர் அன்பாக இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், இதுதான் அதனுடைய காரணம். அவங்களுக்காக மட்டுமல்ல, எல்லோரையும் சத்துருக்களையும் அவர் நேசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்கு புறம்பாய் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள், கிறிஸ்துவுக்கு புறம்பாய் சுற்றி கொண்டிருக்கு. நீங்கள் ஆக்கணைக்கு போக போகிறீர்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். நீங்கள் ஆக்கணைக்கு போகக்கூடாது என்பதற்காகவே அவர்கள் உங்களிடத்தில் சொல்கிறார்கள், நீங்கள் மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கு என்று மனம் திரும்புவதின் உபதேசத்தை உங்களுக்கு போதிக்கிறார்கள். இது எல்லாமே அவர்கள் உங்கள் மேல் கொண்ட அன்பு. அது எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசனமாக விரும்புகிற யாவருக்கும் அதை விரும்பினால் உங்களுக்கும் அது தருவார் என்பது தான் அதன் பொருளாய் காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, நீதியின் கிரீடம் மட்டுமல்ல, மகிழ்ச்சியின் கிரீடம் என்று 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 19-20 வசனங்கள் சொல்கிறது. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமாயிருக்கிறவர்கள் யார்? எங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷமும் கிரீடமாய் இருக்கிறவர்கள் யார்? அப்போ கிரீடமாய் இருக்கிறவர்கள் யார் என்பது தனியாக அவங்க தலையில் சுட்டுகின்ற கிரீடத்தை குறித்து சொல்லப்படவில்லை. கிரீடமாய் இருக்கிறவர் யார் என்றால் அது மனிதரை குறிக்கிறது. மனிதருக்கு கிரீடம் என்ற பொருள் எப்படி பொருந்தும் அதை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னதியானத்தில் நீங்க அல்லவா அப்படி இருப்பீர்கள். அப்போ யாரு? நீங்க தான் அந்த கிரீடமேன்னு சொல்லுது. அப்போ கிரீடம் என்பது என்ன? நாம் தான் அந்த கிரீடம் என்று வேதம் சொல்கிறது. நாம் தான் கிரீடம் என்றால் அதற்கு பொருள் என்ன? வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 2:20 வாசிப்போம். நீங்கள் எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். கிரீடம் ஒவ்வொருவரும் மகிமைப்படுத்துகிற ஒன்று. கிரீடம் என்பது ஒவ்வொரு மகிமைப்படுத்துகிற ஒன்று. அப்போ தேவனை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறீர்கள் நீங்கள் என்று உங்களை அவர் மகிழ்ச்சியாகவும் நீதியின் சந்தோஷத்தில் அவர் உங்களை ஒரு இளைப்பாறுதல் கொண்டு செல்கிறாரே, அதே ஒரு கிரீடம் என்று கூட அது பொருளாய் காணப்படுகிறது. ஏனென்றால் ஆர்சி பைபிள் 1 தெசலோனிக்கேயர் 2:19 சொல்வது, நீங்கள் தான் எங்களுக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் கூட சூடப்போகின்ற வெற்றி வகையாக இருக்க போகிறீர்கள். நீங்களே எனக்கு கிரீடமாக இருக்கிறீர்கள். உங்களை கொண்டு நான் மகிமைப்படுகிறேன், உங்களை கொண்டு நான் சந்தோஷப்படுகிறேன் என்று தேவன் சொல்கிறார் என்றால் உங்களுக்கு தேவனிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். உங்களை தவிர வேறு யார் இருக்க முடியும்? தேவனை விசுவாசிக்கிறவரை தவிர வேறு யார் இருக்க முடியும்? தேவனை மகிமைப்படுத்துகிறவரை தவிர வேறு யார் இருக்க முடியும்? தேவனோடு இருக்கிற பிள்ளைகளை தவிர வேறு யார் இருக்க முடியும்? தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களை தவிர வேறு யார் இருக்க முடியும்? தேவனுக்காக பாடுகளையும் சந்தோஷமாய் அனுபவித்தவர்களை தவிர வேறு யார் இருக்க முடியும்? தேவனுக்காக சோதனைகளிலிருந்து சுத்த பொன்னாக விளங்கின உங்களை தவிர வேறு யார் இருக்க முடியும்? இதுதான் வேதத்துக்கு சத்தியமாக இருக்கிறது. சாவாமை தரித்தவர்கள் நீங்கள், ஆத்ம மரணத்தின் சாவாமை இயேசுவின் மரணத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டவர்கள். பயன்படுத்தின கூட்டம் ஒன்று, பயன்படுத்தாத கூட்டம் உண்டு. பயன்படுத்தின கூட்டம் ஒரு மேய்ப்பெண் கீழே உள்ள தொழுதுள்ள ஆடுகள், பயன்படுத்தாத கூட்டம் தொழுத்தில் இல்லாத ஆடுகள். நாம் தொழுதுள்ள ஆடுகள். நாம் தான் அந்த கிரீடத்திற்கு, நாம் தான் அந்த கிரீடமாகவே இருக்கிறோம் என்று நம்மையே தான் அது உயர்த்தியதாக காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு பொருளும் அதற்குள் மறைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆத்ம மரணத்தை ஜெயம் கொண்டவர்கள் நாம். நம்மை தவிர வேறு யாரும் ஆத்ம மரணத்தை ஜெயம் கொண்டவர்கள் அல்ல. நாம் அனைவரும் ஆத்ம மரணத்தை ஜெயம் கொண்டவர்கள். அதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதற்காக நாம் மீட்கப்பட்டவர்கள். உலக வாழ்க்கையை மேன்மை என்று உலக வாழ்க்கைக்காக தன்னுடைய உன்னதமான அந்த பரலோக வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற எத்தனையோ மனிதர் இந்த உலகத்தில் தன் வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிற நிலையில் நீங்களும் நானும் அந்த தேவனுடைய அந்த சுவிசேஷத்தை புரிந்து கொண்டு அவருடைய அந்த ஆத்ம மரணத்துக்காக நம்மை அர்ப்பணிக்கிறோமே, நம்மை தேவன் மகிமைப்படுத்த போகிறார். அந்த மகிமை நாளுக்காக நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஏற்கனவே காத்திருக்கிற பட்டியலை குறித்து
நான் பிறகாக உங்களோடு பேசுகிறேன். எபிரேயரில் இருக்கு, அதை குறித்து நான் தெளிவாய் பேசுகிறேன். இன்னும் இது தொடர்ச்சி 75 வரை செல்லும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதற்கு மேலும் சென்றாலும் ஆச்சரியப்படுவது கொண்டுமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, தேவனை மகிமைப்படுத்த போகிறீர்கள். இது என்னங்க, எவ்வளோ பெரிய ஸ்லாக்கி. தேவன் நம்மை மகிமைப்படுத்த போகிறார், தேவன் நம்மை கடத்தப்படுத்த போகிறார், தேவன் அந்த கிரீடத்தை நமக்கு சூட்ட போகிறார் என்று நாம் நினைத்திருந்தோம். நாமே தேவனை மகிமைப்படுத்த போகிறோம் என்றால் அதை காட்டிலும் பெரிய சிலாக்கியம் வேறு ஒன்று இந்த பூமியில் இருந்து விட முடியாது. அந்த பெரிய சிலாக்கியத்தில் சொந்தக்காரங்க உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. கர்த்தகரம் உங்களோடு இருக்கும், அவருடைய கிருபை உங்களோடு இருக்கும், அவருடைய கரிசனை உங்களோடு இருக்கும், அவருடைய அன்பு உங்களோடு இருக்கும். நீங்கள் இந்நாளிலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க, கர்த்தர் கரங்களை உங்களை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். வல்லமையும் கிருபையும் தேவனே, உங்களை தேவ கரங்களை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவனே, இவர்களை ஆசீர்வதிப்பீராக, இவர்களுக்கு தேவைகளை சந்திப்பீராக. தேவனே, இந்த உலகத்தில் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே அப்பா, இஸ்லாம் மார்க்கத்தில் குரானில் எப்படியாவது ஒரு வார்த்தை சொல்கிறது. சூரா 3:55-56 மரித்த மகன் ஈசாக்கினை ஏற்றுக்கொள்வதை இம்மையிலும் மறுமையிலும் நான் ஆஸ்வதிப்பேன் என்று சொல்லப்படுகிறது. தேவனே, இந்த இம்மை என்பது உலக வாழ்க்கை, மறுமை என்பது பரலோக வாழ்க்கை. தேவனே, உண்மை ஏற்றுக்கொண்ட இயேசு ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம், பரலோகத்திலும் ஆசீர்வாதம் என்பதை வேற்று மத புத்தகங்களை நாங்கள் வாசிக்கிறோம். ஏனென்றால் அதுவும் இறைகளை பற்றி சொல்லப்படுவதனால. தேவனே, எனவே நீர் இந்த பிள்ளைகளை இந்த உலகத்தில் ஆஸ்வதியும் கர்த்தாவே. இவர்களை இன்னும் இன்னும் அதிகமாக ஆஸ்வதியும். இவரோடு உடைய கரம், உடைய கிருபை, உடைய கரிசனை, உடைய அன்பு இருக்கட்டும். இவர்களை பொருட்படுத்தணும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமீன். பிரைஸ் தி லார்ட் பிரதர் அண்ட் சிஸ்டர். கர்த்தர்